இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி இந்த போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு சிக்கன் 65 செஞ்சிடலான்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் 65 மசாலா தான், கடையில் வாங்கினது தான். அது போட்டு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் லெமனு கொஞ்சம் உப்பு இதை மட்டும் போட்டிங்கனாலே போதும். சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிடும்போது பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்குன்ட்டு நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் 1/4 கிலோ எடுத்து சிக்கன் 65 செஞ்சுட்டு மீதி 3/4 கிலோ வந்து பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சீரக சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளந்தாலும் கரெக்டாக அளந்துக்குங்க. அதில் தண்ணி வந்து நீங்கள் 1.5 வச்சிங்கன்னா கரெக்டாக போகும். நான் இன்றைக்கி தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதாவது குக்கரில் வச்சு விசில் வைக்கிறத விட நான்லாம் இப்போது குக்கர்லேயே தம் பிரியாணி செஞ்சிடறேன். அவ்வளோ சூப்பராக வருது. இப்போ தான் நான் காலையில் தான் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். அதில் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா. ஒரு 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகா தேவைப்படும். அதில் வந்து நீங்கள் 2 அரைச்சிக்கிட்டாலும் சரி, 3 அரைச்சிக்கிட்டாலும் சரி, மிச்சத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி அப்புறம் வந்து வதக்கும் போது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஏலக்காய். இது எதுக்காக இப்படி வந்து அரைச்சி செய்கிறேன்னா பிரியாணி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வதக்கி விட்டுட்டு வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கி விட்டுட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறம் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா புதினா போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் நிறம் மாறிடும். இப்போ ஓன் மசாலாலாம் போட்டுட்டேன். பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய், கடல்பாசி இதெல்லாம் போட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இது போல் வதக்கும்போது எல்லா மசாலா அரைச்சி ஊற்றும்போது நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக, ஒரு வெங்காயம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கம்மியாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா இதை தான் போட்டிருக்கேன் நான். இது போட்டு நல்லா வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது இந்த மிளகாத்தூள், கறி மசாலாவும் போட்டுக்குங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மட்டும் தயிர், 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். நிறையா போட்டிங்கன்னா வந்து சோறு வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டிங்கனாலே போதும். நல்லா வதக்கிங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 3 தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸு நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நல்லா தொக்கு மாதிரி வந்த வாட்டி தான் நம்ம வந்து சிக்கனை போடணும். சிக்கன் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் வதக்குனீங்கனாலே தண்ணி ஊற்றிட்டாலும் சிக்கன் சாஃப்டாக இருக்கும் பிரியாணியில். இப்போ புதினா கொஞ்சம் தூவிக்குங்க. ஒரு 1/2 கட்டு புதினா எடுக்கிறீங்கன்னா அது 2 பாகமாக பிரித்து வச்சுக்குங்க. பாதி அரைச்சிருங்க, பாதி வந்து இந்த மாதிரி போட்டு வதக்கிடுங்க. கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா வதக்கி வச்சுக்கணும். நம்ம எல்லாமே ஒரே இதாக வதக்கிறத விட கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிடணும். ஒரு கப் அரிசின்னா 1.5 கப்பு ஊற்றுனீங்கனாலே போதும். இந்த மாதிரி வதக்கும்போது தண்ணி அதிகமாக விட்டுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரிலாம் வதக்கினீங்கன்னா ஒவ்வொரு தடவை பார்த்திங்கன்னா தொக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 கப்பு தண்ணி கம்மியாகவே போடலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார் அரைச்ச அந்த தண்ணியும் சேர்த்து நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி வச்சு கொதிக்கட்டும். சிக்கன் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ரொம்ப நேரம் வதக்கி எண்ணெய் மேலே வர வரைக்கும் வதக்கிட்டு போட்டிங்கன்னா தான் அது வந்து கறி வந்து ஆடாக இருக்குது. இப்போ உப்பு சரி பார்த்துக்கின்னு அரிசி வந்து போட்டேன். அரிசியும் போட்டுட்டேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. போட்டு உப்பு சரி பார்த்துக்குங்க. இந்த டைமில் உப்பு சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே கம்மியாகுது. இந்த ஸ்டேஜில் வந்து அரை எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு போடும்போது அந்த விதையெல்லாம் அதிலே நின்றுக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ தண்ணி பாருங்கள் வற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா வந்து கிண்டணும். கிண்டிட்டு அதாவது ரொம்ப அடியிலேருந்து அப்படியே மேலே தூக்கி விட்ட மாதிரி அந்தளவுக்கு கிண்டணும். நீங்கள் கசகசன்னு கிண்டிட்டுன்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சிரும்.
இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம தோசைக்கல்லை வச்சு அதில் வந்து ஹை ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. சாப்பாடு எடுத்து மேலே வச்சதுமே லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் மேலே எந்த வெயிட்டும் வைக்கல, எதுவும் இல்லை. இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கிற அந்த சிக்கன் 65யும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த கடையில் வாங்கின மசாலா தான் இது. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சிக்கன் 65ன்னு கேட்டால் கிடைக்கும். அது ஒரு எலுமிச்சை பழமும் உப்பு போட்டிங்கனால கொஞ்சமாக உப்பு போட்டிங்கனால போதும். இந்த மாதிரி சிக்கன் பிரியாணியோட இந்த சில்லி சிக்கனும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். தட்டு திறக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷமும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 10 நிமிஷமும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம குக்கரில் விசில் வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா அரை மணி நேரத்துலேயே சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ரைத்தாவும் வச்சு சிக்கன் 65யும் வச்சு சாப்பிடும்போது விருந்து சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ